Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆகாஷ் பிராண்ட்ல இருந்து ரொம்பவே ஹெல்தியான முருங்கை கீரை நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படினு நாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பேக்கை ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் நூடுல்ஸ்ல வந்துட்டு 3 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாங்க. இது கூடவே மசாலா பாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம வேற எந்த மசாலாவும் தனியா சேர்க்க தேவையில்லை. இந்த பேக்கோட பின்னாடி இந்த நூடுல்ஸை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸை முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பும் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். உப்பும் எண்ணெயும் இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தாங்க நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நூடுல்ஸை சேர்த்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் நூடுல்ஸை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடுங்க. அதனால் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் 1 டம்ளர் அளவு எடுத்து இது மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ முதல்ல கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 50 கிராம் அளவுக்கு கேரட்டும் 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியும் நான் சேர்த்துக்கிறேன். கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் இதில் முட்டை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அவங்க அந்த பாக்கெட்டோடு கொடுத்துருக்கிற மசாலாவையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸை குக் பண்ணுறதுக்காக இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் வேகலை, அதனால் நம்ம ஒரு லிட் போட்டு மூடி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போதே நாம் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை நூடுல்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு நூடுல்ஸோட மசாலா வந்து ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த முருங்கைக்கீரை நூடுல்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே ஆகாஷ் பிராண்ட்லேருந்து நிறைய ஹெல்த்தியான நூடுல்ஸ் வெரைட்டி இருக்குது. அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை நூடுல்ஸையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.